ஹாய், நான் டாக்டர் கிறிஸ்டோஃபர், உடற்பருமன், இரைப்பை குடல், லேப்ரோஸ்கோபி மற்றும் லேசர் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர், ஷிஃபா ஹாஸ்பிட்டலேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து உடற்பருமன். ஸோ உடற்பருமன் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறையா கொஷின்ஸ் வருது. அதேமாதிரி நிறைய பேர்த்துக்கு சந்தேகங்கள், அது என்னவா இருக்கலாம், எதனால் வந்து உடற்பருமன் வருது, என்ன காரணத்தினால மக்கள் வந்து வெயிட் அதிகமாகறாங்கன்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடற்பருமன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நார்மலாக வந்து பாடியில் ஃபேட் இருக்கிறது வந்து உடற்பருமன் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒரு அளவுக்கு அதிகமாக நமக்கு வந்து ஃபேட் பாடியில் டெபாசிட் ஆகுது, அதுதான் வந்து நம்ம உடற்பருமன் சொல்கிறோம். ஸோ அதுலேயுமே வந்து உடற்பருமன் நோயாக எப்போ மாறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக வந்து அளவுக்கு அதிகமாக ஃபேட்டு பதிஞ்சு அதனால் நமக்கு வந்து மற்ற பிரச்சனைகள், ஒரு சுகர் வர்றதோ இல்லை ஒரு பிபி வர்றதோ இல்லை நமக்கு ஸ்ட்ரோக் வர்றதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அந்த இதுதான் வந்து நம்ம வந்து உடற்பருமன் நோயின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பொதுவாக வந்து ஃபேட்டே பாடியில் இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா சார் அப்படின்னா, அப்படி நான் சொல்ல வரல. ஃபேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாடியில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, அது போக நிறைய மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஆகிறதுக்கு ஃபேட் ரொம்ப முக்கியம். ஆனால் எவ்வளோ இருக்கணுன்ற மாதிரி ஒரு குறிப்பு இருக்குது. எஸ்பெஷலி பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30%க்கு கீழே இருந்தால் தான் அது நார்மல். அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்க உடற்பருமனால் கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் 25%க்கு உள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அவங்க வந்து உடற்பருமனால் கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த பர்சன்டேஜ் கணக்கு வந்து நம்ம வந்து ஒரு குத்து மதிப்பாக வச்சுருக்கிறோம். இது போக நம்ம வந்து எப்படி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு உடற்பருமன் பற்றி இல்லை இதை சார்ந்த டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் வந்து என்னை கன்சல்ட் பண்ணலாம்.